உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். தொடக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய முடிவை குறித்த சம்பூரணத்தை வாக்கு பண்ண இந்த இடத்திலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். சம்பூரணத்தின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஒரு தடவை ஆமென் என்று சொல்வோமா? தொடக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்க தேவன் நம்மை இரட்சித்திருக்கிறார். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். தேவன் தன்னுடைய சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து வைக்கிறார். ஏனென்றால் முடிவு சம்பூரணமாயிருப்பதற்காக. பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கி இருப்போம். எளிமையாய் தொடங்கின வாழ்க்கை இருக்கலாம், தாழ்வாய் தொடங்கின வாழ்க்கை இருக்கலாம். பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம் இருக்கிறது. ஆனால் இரட்சகரை சந்தித்த நாம், சர்வ வல்லமையுள்ள தேவனை சந்தித்த நாம், நம்முடைய வாழ்க்கை முடிவு சம்பூரணமாய் மாற்றுவதற்காக என் தேவன் சாகாமை உள்ளவராயிருக்கிறார். சரித்திரத்தை மாற்றி அமைத்தவராயிருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தொடக்கத்தை பற்றி நாம் பயப்பட தேவையில்லை. ஆரம்பத்தை குறித்து நாம் சஞ்சலப்பட தேவையில்லை. என் வாழ்க்கை இப்படி இருந்தது தானே, நான் இப்படி இருந்தவன் தானே, என் வாழ்க்கையில் நான் இந்த அளவு தானே என் வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி தொடக்கத்தை குறித்து நீங்கள் என்ன வேண்டாம், யோசிக்க வேண்டாம். முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம். பூர்வ காலங்களை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற முடிவு சம்பூரணமானது. தேவனுடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்திலே சம்பூரணத்துக்கு நேராய் ஒவ்வொரு நாளும் நாம் முன் செல்ல வேண்டும். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு இப்படி நடக்குமோ, ஒருவேளை நாளைக்கு இப்படி நடந்தா என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் உங்க வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில பல காரியங்களை நீங்க தொடங்கி இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், முடிவு சம்பூரணமாயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்த கவனமுடையவராய் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுடைய முடிவு பாராட்டத்தக்கதாய், உங்களுடைய முடிவு பரிசளிக்கப்படத்தக்கதாய், உங்களுடைய முடிவு கொண்டாடப்படத்தக்கதாய் இருப்பதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், இந்த பந்தியிலே பங்கடைய பண்ணி இருக்கிறார். முந்தின காரியங்களை குறித்து நீங்க சிந்திக்க வேண்டாம். தொடக்கத்தை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். முடிவு சம்பூரணமாயிருப்பதற்காகவே தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார். ஒரு விசை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லு. முடிவு சம்பூரணமாயிருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முடிவு சம்பூரணமாயிருப்பதற்கு என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இன்றைக்கு தேவன் சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேச விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசுவிடத்திலே அநேக சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வர விடாமல் அநேகர் சீசர்கள் தடுத்தார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், ஏன் அவர்களை தடை பண்ணாதிருங்கள், ஏன் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, அப்படிப்பட்டவர்களுடையது.
அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு தேவ ராஜ்யத்தின் முடிவை போல இருக்கணும். ஸ்தோத்திரம். நித்திய ராஜ்யமா இருக்கணும், சம்பூரணமானதா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சிறு பிள்ளையை போல மாறணும். ஒரு தடவை ஆமென் என்று சொல்லுங்க. சிறு பிள்ளையை போல நம்ம மாறணும். கிறிஸ்தவ வாழ்க்கை முதிர்ச்சி அடைவது நாம் சிறு பிள்ளையை போல மாறுவதை வைத்து இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் சிறு பிள்ளையை போல மாறுவதை வைத்துத்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சி காணப்படுகிறது. இந்த உலகத்திலே நமக்கு அநேக அறிவுகள் நமக்குள்ளே திணிக்கப்படுகிறது. பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள இந்த உலகம் அறிவை திணிக்கிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் முடிவு சம்பூரணமாய் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது தேவ ராஜ்யத்திலே சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். சிறு பிள்ளையை போல மாறணும். ஸ்தோத்திரம். நமக்கு அறிவு இருக்கலாம், நமக்கு அனுபவம் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஜெயித்து இருக்கலாம். அதையெல்லாம் ஒதுக்கி சிறு பிள்ளையை போல ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் சிறு பிள்ளையை போல ஆகும் பொழுது நம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். நம்ம அறிந்ததெல்லாம் நமக்கு இருமாப்பை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். சிறு பிள்ளையை போல மாறுகிற ஒரு அனுபவத்தை தேவன் இந்த காலை நேரத்தில் நமக்கு தர விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிறு பிள்ளையை போல மாறுவது எப்படி என்கிற தெய்வீக வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வீக அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். வயது ஆக ஆக பல அறிவு நமக்குள்ளே பெறுகிறது. பரவாயில்லை. ஆனால் அது எல்லாம் சிலுவையின் அண்டை புதைக்கப்பட வேண்டியது. நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். ஒரு தடவை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒவ்வொருவரும் சிறு பிள்ளையை போல மாறுவது எப்படி? நம்ம எல்லாம் சிறு பிள்ளையை போல எப்படி மாறுவது? நம்மை மறுரூபமாக்குவதற்காகவே தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் சிறு பிள்ளையாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நம்ம அறிவு என்ன சொல்லும்? நீ நிறைய கற்றுக்கொள், நிறைய தெரிஞ்சுக்கோ, ஸ்தோத்திரம், நிறைய முன்னேறணும், உனக்கு அது இருக்குது, அது நிறைய, கடைசி காலத்தில் அறிவு பெருத்து போகும்னு சொல்ற மாதிரி அறிவு பெருத்து தான் போகுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அறிவு பெருக்கக்கூடாது, நீ சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் என்று சொல்லுகிறது. சிறு பிள்ளையை போல நான் மாற தேவ கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க ஆவியானவரை வரவேற்று ஒரு தடவை அல்லேலூயான்னு சொல்லு. சிறு பிள்ளைகிட்ட இருக்கிற விசேஷங்களை சிலவற்றை நம்ம காண்போம். சிறு பிள்ளைகள் மூலமாய் இன்றைக்கு நாம் தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்வோம். என்னை குறித்த தேவ திட்டம், என்னை குறித்த தேவ திட்டம் என்ன என்கிறதை சிறு பிள்ளையை கண்டு, சிறு பிள்ளைகளை கண்டு நாம் அறிந்து கொள்ள தேவன் இன்னைக்கு நமக்கு உதவி செய்வாராக. சிறு பிள்ளையுடைய தன்மை எப்பவும் சின்ன பிள்ளைங்க பெருமை அடையவே அடையாது. சின்ன பிள்ளைங்க தாழ்மை உள்ளவர்களா இருப்பாங்க, தாழ்மை உள்ள பிள்ளைகளா இருப்பார்கள். அதான் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. தாழ்மை, அதான் நமக்கு ரகசியம். சின்ன பிள்ளை மாதிரி மாறுறதுன்னா என்ன அர்த்தம்? தாழ்மையை அறிந்து கொள்வது, தாழ்மையுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது. அதுதான் நம்மை சின்ன பிள்ளையை போல மாற்றுகிறது. ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவு வளரலாம், எவ்வளவு மேன்மை அடையலாம், எவ்வளவு ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கலாம், ஆனா அவ்வளவு உயர்ந்தாலும் ஸ்தோத்திரம், சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். சின்ன பிள்ளைங்களை பார்த்து ரசிக்கணும். நிறைய பேர்
கஷ்ட நேரங்களில் மீனை பார்த்து ரசிப்பாங்க. சரிதானா? ரொம்ப டென்ஷனாக இருக்குதா, கொஞ்சம் நேரம் சின்ன மீன் வீட்டில் வளர்ப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். தெய்வ ஜனமே, மீனை பார்த்து உன் வாழ்க்கையை படிப்பதை விட சின்ன பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் எவ்வளவு தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி. அவர்களுடைய தகப்பன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அது இனம் பார்ப்பதில்லை, பணம் பார்ப்பதில்லை, வேற எதையும் பார்ப்பதில்லை, தாழ்மையாய் நடந்து கொள்ளும். சிறு பிள்ளைகளிடத்தில் இருக்கிற தாழ்மை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குரிய ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளையை போல என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். உங்க ஜெப குறிப்பு சிம்பிளா சொல்லி ஜெபிக்கணும்னா ஆண்டுட்டு சொல்லணும், சின்ன பிள்ளை போல என்னை மாற்றுங்க, சின்ன பிள்ளை போல என்னை மாற்றுங்க. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஸ்தோத்திரம். நிறைய பேர் முகத்தை பார்த்தாலே முதிர்ச்சி அடைந்த முகம், ஆமா, தேறின முகம். சில தேங்காவை என்ன செய்யலாம், சுண்டி பார்த்தா தெரியும் நல்லா விளைஞ்சிருக்குதான்னு. சில ஆட்களை முகத்தை பார்த்தாலே தெரியும் நல்லா விளைஞ்சிருக்குதுன்னு. ஆனால் என் முகம் உங்கள் முகத்தை பார்த்தா விளைஞ்ச முகம் மாதிரி இருக்கக்கூடாது, சின்ன பிள்ளை முகம் மாதிரி இருக்கணும். சாகிறவரை நான் சொல்கிறேன், சிறு பிள்ளைய போல நம்ம இருக்கணும். சிறு பிள்ளைய போல தாழ்மை. சின்ன பிள்ளை இதுதான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நான் வாழ்வேன், இப்படி இருந்தால் தான் போவேன், அப்படி சொல்லாது. சின்ன பிள்ளை தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே போல தேவன் நமக்குள்ளே தாழ்மையை கட்டளையிடுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு தடவை அல்லேலூயான்னு சொல்லு. அடுத்ததாக சிறு பிள்ளைகளிடத்தில் நாம் காண முடிந்தது களங்கமில்லாத மனது. களங்கம் இருக்காது. யாருக்கு களங்கம் இருக்கும்? ரொம்ப தெரிஞ்சவனுக்குத்தான். கடந்த கால கசப்பான அனுபவத்தை கடந்தவன் தான் கலக்கமான மனதை உடையவனாய் இருப்பான். அல்லேலூயா. வாழ்க்கையில் நிறைய கசப்பு, கடைசியில் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை கலங்கிரும். வாழ்க்கையில் வர்ற கசப்பு நம்முடைய மனசை கலங்க பண்ணக்கூடாது. தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவன் இன்னைக்கு உங்க முகத்தை குழந்தை முகமா மாற்றுவார். அல்லேலூயா. சின்ன பிள்ளை முகமா மாற்றுவார். அல்லேலூயா. நிறைய பேர் முகத்தை பார்க்குற வறண்டு போன முகம், தொலைஞ்சு போன முகம், கலங்கி போன முகம், கவலை நிறைஞ்ச முகம். அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மாதிரி தேவ பிள்ளைகளுடைய முகம் குழந்த முகம் இருக்கணும். யாருனாலும் உங்கள்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு தயங்காதவர்களாக இருக்கணும். இவங்ககிட்ட போனால் எப்படி பேசுவாங்க, என்ன நடப்பாங்க, ஸ்தோத்திரம், அப்படின்னு உங்களை பார்த்தா பயப்படாத அளவுக்கு குழந்தை முகத்தை தேவன் தருவாராக. ஸ்தோத்திரம். ரெண்டாவது நான் சொன்னேன், கலக்கமில்லாத மனசு, களங்கமில்லாத மனசு. ஒரு தடவை இயேசு கிறிஸ்து எருசலேமிலே பவனி வருகிறார். அந்த நேரத்தில் சிறு பிள்ளைகள் உன்னதத்திலிருந்து வருகிற தேவனுடைய குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி இயேசுவை வாழ்த்துகிறார்கள், உயர்த்துகிறார்கள். ஆனா அவங்களுடைய அவங்க அப்பா அம்மார் இயேசுவை கொலை செய்ய துணிந்து கொண்டு இருக்கிறார்கள். வசனம் சொல்லுது, அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவ ஆலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் கண்டு கோபம் அடைந்தார்கள். அப்பா அம்மார் ஸ்தோத்திரம் இயேசுவின் மேல் கோபப்படுறாங்க. ஆனா பிள்ளைகள் இயேசுவை உயர்த்துகிறார்கள். அதான் கள்ளங்கபடி இல்லாத இருதயம். ஒரு தடவை அல்லேலூயான்னு சொல்லு. கள்ளங்கபடி இல்லாத இருதயம் தான் ஆண்டவரை உயர்த்தும். கள்ளங்கபடி இல்லாத இருதயம் தான் ஆண்டவரை ஆராதிக்கும். கள்ளங்கபடு 1000 மண்டையில சுமந்துக்கிட்டு இருந்தா நீ உலகத்தில் ஜெயிக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக நீ தோற்று போவாய்.
தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால், தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால், பரலோகத்தை கனப்படுத்த வேண்டும் என்றால் கள்ளங்கபடு இல்லாத இருதயம் வேணும். கள்ளங்கபடு இருக்கக்கூடாது. ஏன் ஆசாரியர்கள் வேத பாரகர்களுக்கு இந்த ஸ்தோத்திரம் கோபம் வந்தது? ஏன் இந்த கள்ளங்கபடு வந்ததுன்னா, இவங்களுக்கு அறிவு ரொம்ப, வேத அறிவு ரொம்ப, ஆமா அவங்களுடைய பக்தி அறிவு ரொம்ப, அறிவு கள்ளங்கபடை கொண்டு வந்துருச்சு பாருங்க. நம்ம அறிவு கள்ளங்கபடை கொண்டு வந்து விடும். அதனால அறிவுக்கு இடமே கொடுக்க கூடாது. நம்ம இருதயம் சின்ன பிள்ளைகளுடைய இருதயம் போல கள்ளங்கபடு இல்லாத இருதயமா மாறணும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பிள்ளைய போல ஆக வேண்டும். நீங்க சிறு பிள்ளைய போல ஆனாதான் உங்க முடிவு சம்பூரணமா இருக்கும். உங்க முடிவு சாதனை படைக்கிறதா இருக்கும். ஸ்தோத்திரம். சபைக்குள்ள வரும்போது சபைக்குள்ள எதுவுமே நம்ம பாதிக்க கூடாது. சின்ன பிள்ளை மாதிரி ஆண்டவரை ஓசன்னா 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 என்று கத்தி கதறி உயர்த்துவது மட்டும்தான் நம்முடைய ஒரே நோக்கமாய் இருக்க வேண்டும். ஆனால் வேத பாரகர்கள், ஆசாரியர்கள் தேவ ஆலயத்துக்குள்ளே இயேசு இருக்கிற இடத்துல அவங்களுக்குள்ள கோபம் வரும், கோபம் வரும். ஏன் இப்படி செய்றாங்க? ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் 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 ஏன்? தேவ ஜனமே, தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துக்குள்ள வரும்போது கள்ளங்கபடி இல்லாம, நான் சொல்றது ஆலயத்துக்குள்ள வரும்போது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் கள்ளங்கபடி இல்லாத குழந்தை இருதயம். ஒரு தடவை ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. கள்ளங்கபடி இல்லாத குழந்தை இருதயம், அதுதான் சிறு பிள்ளைகளுடைய இருதயம். அந்த இருதயத்தை நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என் அறிவு, என் குணத்தை மாற்றக்கூடாது. சிலர் நம்ம குணத்தை மாத்துறதுக்குன்னே நம்மளை சுத்தி சுத்தி வருவாங்க. நம்ம குணத்தை மாத்துறதுக்குன்னே சிலர் லாபம் கொடுப்பாங்க, சிலர் நஷ்டப்படுத்துவாங்க. லாபம் கொடுக்கிறவனையும் நம்ப கூடாது, நஷ்டப்படுத்துறவனையும் நம்ப கூடாது. நம்ம குணம் முக்கியம், நம்ம குணம் முக்கியம். காசு போனாலும் பரவாயில்லை, உங்க குணம் போயிடக்கூடாது. உங்க குணம் முக்கியம். உங்க குணம் இயேசுவை கண்டவுடனே ஓசன்னா என்று சொல்ற குணமா இருக்கணும். நிறைய நேரத்தில் உலகம் நம்முடைய குணத்தை கள்ளங்கபடுள்ளதா மாத்திரும், முள்ளுள்ளதா மாற்றிரும், ரொம்ப சார்பாக்கும். கேட்டா நான் அறிவுல பெரிய ஆளு. தெய்வ ஜனமே, உலகம் உன்னை காரி துப்புனாலும் பரவாயில்லை, உலகம் உன்னை அடிச்சாலும் பரவாயில்லை, நீ கள்ளங்கபடி இல்லாதவனா இருப்பது தான் உன்னுடைய வெற்றி. அதுதான் முடிவு சம்பூரணத்துக்குள்ள கொண்டு போகும். எத்தனை பேர் எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்றீங்க? அல்லேலூயா. நம்பாதீங்க, உங்க அறிவை நம்பாதீங்க, உங்க அனுபவங்களை நம்பாதீங்க. சிலர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கசப்பு கசப்பு, எப்ப பாரு அவங்க வாழ்க்கையில கசப்பை தவிர வேற ஒண்ணும் இல்லை. கடைசியில் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க இருதயத்தில் கள்ளம் வந்துடும், கபடு வந்துடும். ஐயோ இப்படி ஆயிருமோ, என் கணவன் அப்படி பண்ணிடுவாரோ, என் மனைவி இப்படி பண்ணிருமோ, என் பிள்ளை இப்படி பண்ணிருமோ. ஸ்தோத்திரம். சிஐடி கூட தோத்துருவான். ஆமா, இவங்க அவ்வளவு அறிவா யோசிப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. தேவ ஜனமே, உன் அறிவு தோத்து போகும். ஆனா நீ சின்ன பிள்ளைய போல கள்ளங்கபடு இல்லாம நீ இருப்பாய் என்றால் முடிவு சம்பூரணமாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த வேத பாரகர்கள், இந்த ஆசாரியர்கள், இவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம், இவங்க அடைய முடியாத ஒரு சம்பூரணம் சின்ன பிள்ளைகள் அடைந்து விட்டார்கள். இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றேன்,
உங்களை குறித்து தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் சின்ன பிள்ளைங்களாவே இருப்பார்களாக. வாழ்நாள் எல்லாம் இவங்க சின்ன பிள்ளையாவே இருப்பார்களாக. வெளுத்ததெல்லாம் பாலுனே நினைப்பார்களாக. கள்ளங்கபடி இல்லாதவர்களாய் வளருவார்களாக. அப்படின்னு எவ்வளோ பெரிய ஆசிரியர். ஏன்னா நிறைய பேர் ஐயோ அது தெரிஞ்சுக்கோ, களவும் கற்றும் மற சாத்திரம் எல்லாம் தெரிஞ்சு கடைசியில் சம்பூர்ண முடிவு இருக்காது. சம்பூர்ணமான முடிவு இருக்காது. சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறவர்களுடையது, அப்படிப்பட்டவர்களுடையது. லேலூயா. சிறு பிள்ளையை போல கள்ளங்கபடு இல்லாத இதயம். தேவ ஜனங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற இருதயம் கள்ளங்கபடி இல்லாத இருதயம், கணக்கு பார்க்காத இருதயம். நிறைய பேர் ரொம்ப கணக்கு பார்ப்பாங்க. அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டா, இதையும் அதையும் கூட்டி கழித்து வகுத்து ஒரு ஆன்சர் இவங்களே கண்டுபிடிப்பாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உன்னை ஆண்டவர் நடத்துகிறார். உன் கூட்டல் கழித்தல் உன்னை நடத்துவதில்லை. உன்னுடைய பழைய கால அனுபவம் உன்னை நடத்துவதில்லை. கர்த்தரே உன்னை நடத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது சரிதானே? நான் சொல்றது சரிதானே? கள்ளங்கபடி இல்லாமல் சின்ன பிள்ளையை போல பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவனே முடிவு சம்பூர்ணமாய் முடியும். ஆமென். நம்ம தொடக்கம் எப்படி தொடங்கினாலும் பிரச்சனை இல்லை, முடிவு மட்டும் சாதாரணமா முடியக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் முடிவு சாதாரணமா முடியக்கூடாதுன்னு சொல்ற வைராக்கியம் உள்ளவர்கள் அல்லேலூயான்னு சொல்லுங்க. என் முடிவு பெரிய பண்டிகையா இருக்கணும்னு சொல்றவங்க, என் முடிவு பெரிய கொண்டாட்டமா முடியணும்னு சொல்றவங்க. ஸ்தேவான பாருங்க. ஸ்தேவான் யாரு? பந்தி விசாரிப்புக்காரன், சாப்பாடு பரிமாறுகிறவன், அவ்வளவு சாதாரணமானவன். ஆனா அவன் முடிவு, இயேசு வானத்தில் எழுந்து நின்று அவரை வரவேற்கிறார். ஆமா, ஸ்தோத்திரம். ஸ்தேவானை வரவேற்கிறார். ஆமா, இந்த உலகம் அடிச்சு கொண்டு போட்டாலும் பரவாயில்லை, நீ சின்ன பிள்ளையாவே இருக்கணும். ஆமா, யாருக்கும் விரோதமா இது இப்படி செஞ்சா நான் இப்படி செய்வேன், அவன் அப்படி செஞ்சா நான் இப்படி செய்வேன், அவனுக்கு விரோதமா நீ கணக்கு போட்டு சூனியம் வைத்து கொண்டு இருக்காதே. கர்த்தருடைய கரத்தில் உன் இருதயத்தை ஒப்புக்கொண்டு படுத்துறங்கி. அல்லேலூயா. சின்ன பிள்ளை வேலையே என்ன? நல்லா கொரட்டை விட்டு தூங்குறது. நிறைய பேருக்கு தூக்கம் வரல. ஏன்னா கள்ளங்கபடு உள்ள அழுத்துது. காலையிலிருந்து நடந்த காரியம் மனச மோதுது. நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இயேசுவின் மடியில படுத்தா அப்படியே இளைப்பாரி காலையில சுறுசுறுப்பா எந்திரிக்க வேண்டியவர்கள். எத்தனை பேர் அல்லேலூயான்னு சொல்றீங்க? சிறு பிள்ளைகளை பற்றி மூன்றாவது காரியம், எளிதில் நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். எளிதில் நம்பிடுவாங்க, எதனாலும் எளிதா விசுவாசித்து விடுவார்கள். மார்க் 10:15 சொல்லுகிறது, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். பைபிள்ல இருந்து ஆண்டவர் சொல்றத அப்படியே எனக்குத்தான் விசுவாசிக்கணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நேத்து அப்படித்தான் நினைச்சேன், முந்தா நேத்தும் அப்படித்தான் நினைச்சேன், நடக்கல, இன்னைக்கு நான் ஏன் நினைக்கணும்? நேத்து நான் அந்த வசனத்தை உண்மை நம்புனேன், ஆனா நடக்கல, எதுக்கு இன்னைக்கு நான் நம்பணும்? நான் அன்னைக்கு நம்புனேன், பாஸ்டர் சொன்னாங்க 12 நாள்னு சொன்னாங்க, நடக்கல, எதுக்கு இந்த 12 நாளை நான் நம்பணும்? அப்படின்னு சொல்றவன் அறிவு பெருத்தவன், அறிவு பெருத்தவன். ஆனா சின்ன பிள்ளை யார் தெரியுமா? அப்படியே நம்புகிறவன். எதுனாலும் நம்பிடுவாங்க. சூரியன் மேற்கு உதிக்கும் சொன்னா சின்ன பிள்ளைங்க நம்பிரும். அதே மாதிரி தான் இயேசு பிள்ளைங்க இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படியே பச்சையா நம்பணும். அல்லேலூயா. அவர் சொல்றது சரிதானா ஆராய்ஞ்சு பார்த்து நம்பக்கூடாது, யோசிச்சு நம்பக்கூடாது.
2 நாள் டைம் கொடுங்க நம்புறேன்னு சொல்லக்கூடாது, அப்படியே நம்பணும். தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் வாங்கி புசித்தேன். கிடைச்ச உடனே ஆம், எஸ், எனக்குத்தான், எனக்காக தான் ஆண்டவர் பேசுறார், நான் ஜெயிப்பேன், என் முடிவு சம்பூர்ணமா இருக்க போது. ஆமா, நான் பயப்பட மாட்டேன். நிறைய பேருக்கு பயம் என்ன தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? நல்லா தான் நடக்கும், சம்பூர்ணமா தான் நடக்கும், மேன்மையா தான் நடக்கும். ஏனென்றால் நீ இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளையா நீ இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் சம்பூரணமானதா இருக்கும். பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். பூரணமாய் மட்டுமல்ல, பரிபூரணமாய் மட்டுமல்ல, சம்பூரணமாய், சம்பூரணமாய் நடத்துகிற ஜீவனுள்ள தேவன் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால தயங்காதீங்க, பயப்படாதீங்க. நாளைக்கு என்ன செய்வேன், யுத்தம் வந்தா என்ன பண்ணுவேன், பஞ்சம் வந்தா என்ன பண்ணுவேன், என் வேலையில ஏதாவது முடக்கம் வந்தா என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளை அதெல்லாம் வந்து யோசித்துக்கிட்டு இருக்காது. ஆண்டவர் சொல்றத அப்படியே நம்பும். சின்ன பிள்ளைய மாதிரி மாறிடுங்க, உங்களுக்கு கவலையே இருக்காது. சின்ன பிள்ளைய மாதிரி மாறிடுங்க, உங்களுக்கு பாரமே இருக்காது. சின்ன பிள்ளைய மாதிரி மாறிடுங்க, உங்களுக்கு பிரஷர் வரவே வராது. சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுங்க, உங்களுக்கு நோய் வரவே வராது. திங்கக்கிழமை நீ காலங்காத்தால எழுப்பி, ஏய் இன்னைக்கு எந்தெந்த பேயெல்லாம் நீ சந்திக்க போற அப்படின்னு காலங்காத்தாலேயே எந்திரிச்சு உன் முன்னாடி வந்து நிற்கும். இந்த வேலை, இந்த வேலை, ஐயோ இந்த பிரச்சனை இருக்கு, இந்த கடன்காரன் வருவான், இந்த காரியம் இருக்கு, இதுக்கு என்ன செய்வேன், காலையிலே உங்களை எழுப்போம். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், திங்கக்கிழமை நிம்மதியா தூங்குவீங்க, செவ்வாய்க்கிழமை நிம்மதியா தூங்குவீங்க, புதன், வியாழன், வெள்ளி, சனி நிம்மதியா தூங்குவீங்க. ஞாயிற்றுக்கிழமை சுறுசுறுப்போடு எந்திரிச்சு, ஆமா ஸ்தோத்திரம். அதான் சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளை அப்படியே விசுவாசிக்கும், கர்த்தருடைய வசனத்தை அப்படியே விசுவாசிக்கும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்றதை அப்படியே விசுவாசிக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு தடவை அல்லேலூயா. 4வது, சின்ன பிள்ளைகள் முழுவதுமாய் சார்ந்திருப்பார்கள், முழுவதுமாய் பெற்றோரை சார்ந்திருப்பார்கள். தங்களுக்குன்னு ஒரு விருப்பத்தை வைக்க மாட்டாங்க. அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அப்படி சார்ந்து இருப்பார்கள். பாருங்க, சங்கீதம் 131 சங்கீதம் 3வது வசனத்துல, தாய்ப்பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆத்துமா எப்படி இருக்கணும்? நம்ம ஆத்துமா, நம்ம இருதயம் எப்படி அடிக்கணும்? நிறைய பேருக்கு நெஞ்சு டமால் டிமால்னு அடிக்கி, ஒரு ஒழுங்காவே அடிக்கல, திடீர்னு கூடுது, திடீர்னு குறையுது. யாருக்கெல்லாம் அப்படி இருக்கு? படிப்பை கண்டா ஹார்ட் பீட் கூடுது, தேவையை கண்டா ஹார்ட் பீட் கூடுது, சிலரை கண்டா ஹார்ட் பீட் கூடுது, ஆத்துமா அலசடிப்படுது. ஆனா இயேசுவின் பிள்ளை ஆத்துமா எப்படி இருக்குமா? என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல அடங்கி அமர்ந்திருக்கும். ஆமா, உங்க ஆத்துமா கவலையே படக்கூடாது. உங்க ஹார்ட் பீட் எப்ப நீங்க செக் பண்ணாலும் 72 கரெக்டா இருக்கணும். ஆனா யாருக்கு இருக்காது? ஏன்னா இந்த காலத்தில் அறிவு ரொம்ப வேலை செய்யுது. அதான் ஆண்டவர் மட்டும் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த மூளையை கொண்டு வந்து வச்சுட்டு பிரசங்கம் கேட்டதுக்கு அப்புறம் எடுத்து கலட்டி சர்ச்சிலேயே வச்சுட்டு போயிட்டா நல்லது. அந்த ரகசியம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை பாஸ்டர், இந்த அறிவை வச்சு தான் நான் நாளைக்கு ஜெயிக்கணும், இந்த அறிவை வச்சு தான் நாளைக்கு அவன்கிட்ட கமிஷன் வாங்கணும், இந்த அறிவை வச்சு தான் நாளைக்கு அந்த கடன்காரனுக்கு பதில் சொல்லணும். தெய்வ ஜனமே, நீ பிள்ளையானால் நீ சுதந்திரர், நீ சுதந்திரவாளி. நீ இந்த உலகத்தில் சும்மா நின்னாலே சத்துரு வந்து வணங்கணும். நீ சும்மா நின்னாலே
செங்கடல் ரெண்டா பிரியணும். நீ சும்மா நின்னாலே எரிகோ கோட்டை தன்னால உடையணும். ஏன்னா நீ பிள்ளை. நீ ஒரு தடவை ஆமீன் சொல்லுங்களேன். முழுமையா சார்ந்திருப்பது பிள்ளை. நான் முழுமையா ஆண்டவர் தான் சார்ந்திருக்கிறேன். என் பணத்தை, என் அறிவை, என்னுடைய எதையும் நான் சார்ந்திருக்கல. எனக்குன்னு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் பார்த்துக்கிடுவார். ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு உழைக்குதா? இல்லை, அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு உழைக்குதா? அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து கொள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணுமா? தாய் பால் மறந்த குழந்தையை போல. பொதுவாக ஒரு ஆவரேஜா நான் 2 வயசுன்னு வைக்கிறேன். சரிதானா? என்னோட கணக்கு 2 வயசு. பிறந்ததுலேருந்து இந்த 2 வயசு வர சின்ன பிள்ளைங்க எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். தன்னால போய் சாப்பிட தெரியாது, தன்னால ஓடி தெரிய தெரியாது. எதுக்குனாலும் அப்பா அம்மா உதவி தான் நாடும். அதே மாதிரி தான் நம்ம ஆத்துமா. எதுக்குனாலும் உங்க பிள்ளைங்க எம்மா எனக்கு ஒரு 10 ரூபா தாங்கன்னு கேட்டா, தேவ ஜனமே, நமக்கு எல்லாத்துக்கும் நமக்குன்னு தரக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார். நமக்குன்னு நம்ம அந்த 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே இருக்கணும். நம்ம வேலை என்ன? நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். தூங்கணும்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஓஹோ, நல்லா கடந்து விடிய விடிய தூங்கணும் போல. இல்லை, இளைப்பாறணும். இளைப்பாறத்தான் தேவன் இந்த கானானுக்குள் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எந்த பிசாசும் உன்னை களைப்படைய விடக்கூடாது. எந்த உலகமும் உன்னை சோர்வடைய விடக்கூடாது. உன்னை காக்கிற தேவன் உன்னை இளைப்பாற பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைங்கனாலே முழுவதும் சார்ந்திருப்பவர்கள் தான் பிள்ளைகள். அடுத்து கபடில்லாதவர்கள் பிள்ளைகள். ஒரு தடவை இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்களே இவங்க எல்லாருக்கும் ஆகாரம் கொடுங்கன்னு. உடனே அங்க நிறைய பேர் சாப்பாடு வச்சிருந்தாங்க, ஆனா சீசர்களுடைய கண்ணு எங்க தான் போச்சு? அந்த சின்ன பையன்கிட்ட தான் போச்சு. ஏன்னா சீசர்களுக்கு தெரியும், இந்த சின்ன பையன் தான் கேட்டா கொடுப்பான். மற்றவங்க எல்லாம் என் பிள்ளைக்கு வேணும், ஸ்தோத்திரம், எனக்கு சுகர் பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இந்த சின்ன பையன் மட்டும்தான் கேட்டா உடனே கொடுப்பான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த சீசர்கள் அந்த சின்ன பையன்கிட்ட போய் கேட்டாங்க. கள்ளங்கபடி இல்லாம கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்டான். யார் ஆண்டவருக்காக எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா? கபடு இல்லாதவன் தான் கொடுப்பான். கபடு இருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? உட்கார்ந்து கணக்கு போடுவான். நமக்கு இந்த மாசம் எவ்வளவு வரவு வந்தது? ஸ்தோத்திரம். ஆமா, 50,022 ரூபா வரவு வந்திருக்கு. அதனால தசம பாகம் ஆமா இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். கபடு இருக்கிறவன் கணக்கு பார்ப்பான், கபடு இல்லாதவன் தேவனுக்கு கைமாறு கருதாம கணக்கே பார்க்காம அள்ளி கொடுப்பான். சொல்லுங்க, நீங்க யாரா இருக்க போறீங்க? இந்த பாயிண்ட்ல நான் பெரிய ஆளா இருந்துக்கிறேன் பாஸ்டர். நீங்க மற்ற பாயிண்ட் எல்லாம் சொன்னீங்க, சரி நான் சின்ன பிள்ளையா இருந்துக்கிறேன். மற்றதுலெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருந்துக்கிறேன். இதுல மட்டும் கொஞ்சம் ஸ்தோத்திரம், நான் பாட்டு கடவுளுக்கோ அவங்களுக்கோ இதுக்கும் சும்மா அள்ளி செலவழிச்சிட்டேன்னா யாரு பார்க்கா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க பணத்தை குறித்து, உங்க ஆகாரத்தை குறித்து, உங்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. இயேசு கேட்டா கொடுங்க, இயேசு கேட்டா கொடுங்க. ஊழியக்காரங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. சின்ன பிள்ளைய போல கபடு இல்லாமல் இருக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்களை பாருங்க, மன்னிக்கிறவங்களா இருப்பாங்க. 2 பிள்ளைகள் சண்டை போட்டுக்கிடுவாங்க.
ஸ்தோத்திரம். பயங்கர சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. சரிதானா? சின்ன பிள்ளைய நம்பி பெரியவங்க சண்டைக்கு இறங்கிடக்கூடாது. அவங்க இன்னைக்கு சண்டை போடுவாங்க, பிறகு சேர்ந்துருவாங்க. அது மாதிரி தான் ஸ்தோத்திரம் மன்னிக்கிறவர்களா இருக்கணும். ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டோம், இல்லை ஒருத்தங்கிட்ட நம்ம சண்டை போட்டோம், அந்த இதையே மனசுல வச்சுக்கிட்டு 10 வருஷம் மனசுக்குள்ளேயே வச்சு அதுக்கு பிள்ளை பிறக்க வச்சு அதுக்கு பேரம்பேத்தியை எடுத்து அந்த கசப்புக்கு ஸ்தோத்திரம் ஒரு வாரிசை உண்டாக்கி அந்த கசப்புக்கு ஒரு கிராமத்தை உண்டாக்கி இப்படியே கசப்பை வளர்க்காதீங்க. கசப்பு மாறணும். அல்லேலூயா. இயேசு நல்லவர்னு சொல்றவங்க ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க பாருங்க, வேகமா கற்றுக்கொள்ளுகிறவர்கள், கற்றுக்கொள்ளுகிற மனசு. சோதரன் அந்த சின்ன வயசுல தான் நிறைய கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுல சாப்பிட கற்றுக் கொடுக்கிறோம், வாழ்றது கற்றுக் கொடுக்கிறோம், எல்லாம் நிறைய பிள்ளைங்க கற்றுக்கொள்ளும், அப்சர்வ் பண்ணும். ஸ்தோத்திரம். வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சின்ன பிள்ளை கர்த்தரை அறியல. ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்வார், அவர் எப்படி பேசுவார் அப்படின்லாம் அவனுக்கு தெரியல. ஆனா சாமுவேலோட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அவனுக்கு இன்னும் வெளிப்படல. அவன் இன்னும் கர்த்தரை அறியல. ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுகிறார். இவன் நினைச்சிட்டான், ஏலி தாத்தா தான் நம்மளை கூப்பிடுறாரு, நம்ம ஐயா தான் கூப்பிடுறாருன்னு சொல்லி ஓடி ஓடி போய் தாத்தா தாத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் தூக்கத்தில் இருந்தும் கவனமா எந்திரிச்சு ஓடி போய் உடனே ரெஸ்பாண்ட் பண்றான். சின்ன பிள்ளைனால ரெஸ்பாண்ட் பண்றான். மற்றவங்கன்னா ஸ்தோத்திரம் ஒரு தடவை கூப்பிட்டும் போது போய் ரெஸ்பாண்ட் பண்ணா, திரும்பியும் தேவன் கூப்பிடுறாரு, திரும்பவும் ரெஸ்பாண்ட் பண்ற. அறிவு இருந்துன்னா என்ன சொல்லுவான், முதல்ல கூப்பிட்டாரு, நான் போனேன், அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இப்பவும் அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார், அதனால நான் கடந்து தூங்குறேன்னு சொல்லல. ஸ்தோத்திரம். அதான் சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளை மாதிரி இருந்தாதான் நீங்க வாழ்க்கையில நிறைய ஜெயிக்க முடியும். அறிவு ரொம்ப இருந்ததுன்னா இருந்துகிட்டே இருங்க, சம்பூர்ணம் கிடைக்காது. அம்மா உபவாசம் பண்ணி அறிவை தேவனுடைய பலிபீடத்துல தகனிக்கணும். ஆண்டுகிட்ட கேட்கணும், என் அறிவை பரலோக பலிபீடத்துல தகனிச்சிருங்க ஆண்டவரே. தகனிச்சிருன்னா எரிச்சிருங்க, சாம்பலாக்கிருங்க அப்படின்னு ஆண்டுகிட்ட கேட்கணும். சரி, இந்த சாமுவேல் திரும்ப ஏலி இடத்துல போய் கேட்கும்போது இப்போ ஏலி புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டுட்டு உடனே சொல்லி கொடுக்கிறார். இங்க பாருங்க, தேவ சத்தத்தை கேட்கவும் தேவ சத்தத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கவும் ஏலி சொன்ன வார்த்தை ரொம்ப சிம்பிள். அடுத்த தடவை நீ அப்படி கேட்டா நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். சொல்லி கொடுத்தாச்சு. உடனே இவன் கற்றுக்கொண்டான். உடனே கற்றுக்கொண்டான். நிறைய பேருக்கு ஜெபிக்க என்னெல்லாமோ கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. இயேசு கிறிஸ்து கூட சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறதுக்குன்னு பெரிய ஒரு பெரிய கட்டுரையே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த சாமுவேல் சின்ன பையன் ரொம்ப ஈஸியா தேவனோட பேசுறதுக்கு கத்துக்கொண்டான். நீ போய் படுத்துக்கோ, அடுத்து கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல்லி அனுப்பிவிட்டான். அவன் போய் படுத்துக்கிட்டான். திருப்பி ஆண்டவர் கூப்பிடுறாரு. இவனும் உடனே கற்றுக்கொண்டதை உடனே பயன்படுத்துறான். தெய்வ ஜனமே, நீ பிள்ளையா இருந்தா ஒரே வார்த்தையில கற்றுக்கொள்வ. நீ அறிவாளியா இருந்தா நீ ஆராய்ந்து ஆராய்ந்து அழுத்து போவாய். தேவ சபையிலே அறிவு பயன்படாது. சிறு பிள்ளையை போல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னா எளிதா புரிந்து கொள்ளும். ஒரு விசை கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல். நான் பெரிய பெரிய அறிவாளிகளை பார்த்திருக்கிறேன். நம்ம பேசுற ஒண்ணுமே அவங்களுக்கு புரியாது, புரியவே புரியாது. எனக்கே ஆச்சரியம், ஏங்க இது புரியலையா,
இப்படி 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 சொன்னேன் அப்படின்னு சொன்ன, ஓஹோ அப்படின்பாங்க. ஆனா சின்ன பிள்ளைய போல ஆண்டவருக்கு சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அப்படியே புரியும். பரலோகத்தோட தொடர்பு வைக்க நிறைய பேர் இமயமலையில் போய் ஒத்த காலில் நிற்காங்க, பரலோகத்தில் போய் தொடர்பு வைக்க. சிலர் ஆமாம் ஸ்தோத்திரம், பூத கண்ணாடியை வச்சு கடவுளை தேடுற மாதிரி அப்படியே கண்ணை மூடி அசையாம மூச்சு விடாம அப்படியே பூத கண்ணாடியில் கடவுளை தேடுற மாதிரி ஸ்தோத்திரம் ஆசனம் இருந்து, சரிதானா? ஆமாம், இப்படி கையை வச்சுக்கிட்டு புத்தர் மாதிரி அப்படியே கடவுளை ரொம்ப கூர்மையாக தேடுறாங்க. ஏங்க அவர் கண்மலை, அவரை போய் இவ்வளவு தேடலாம் அவசியம் இல்லை. பக்கத்தில் நிற்காரு, டபக்குன்னு கையை பிடிச்சிட வேண்டியதான். இதெல்லாம் பெருசே கிடையாது. நிறைய பேருக்கு கடவுளோட நெருங்குறதுன்னா ரொம்ப பெருசு. அப்படி கிடையவே கிடையாது. சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுங்க, கடவுளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நாம அறிவை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. அனுபவம். சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அப்பான்னு கூப்பிடுங்க, அவன் ஆண்டவர் உடனே மகனேன்றுவர். அப்படித்தானே சொன்னாரு. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். சொன்ன உடனே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அன்னையில இருந்து அவன் சாகிற வரை ஆண்டவரும் இவனும் பேசி ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. அல்லேலூயா. அதான் சண்டே ஸ்கூல்லையே பிள்ளைங்க தேவனோட பேச கத்துக்கிடணும். ஆமா, சண்டே ஸ்கூல் ஊழியம் அப்படி இருக்கணும். ஒவ்வொரு வீடும் சண்டே ஸ்கூலா இருக்கணும். உங்க பிள்ளைங்க சின்ன வயசுலயே இயேசுவோட பேச கத்துக்கிடணும். ஆமா, 4 வயசுக்குள்ள பிள்ளைங்க ஜெபிச்சு பழகணும். அவங்க மனவிட்டு பேச கத்துக்கொள்ளணும். உங்க வீட்டு ஜெபத்தில் உங்க பிள்ளைங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும். அவங்களால ஜெபிக்க முடியும். 2 வயசுக்கு உள்ள பிள்ளைங்க உணர்வுல ஜெபிப்பாங்க. உணர்வு. அவங்க அப்படி அந்த சுவாசிக்கிற உணர்வே ஜெபமா பரலோக தேவன் எடுத்துக்கிடுவாரு. சின்ன பிள்ளைங்களை அற்பமா எடுக்க நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைகளுடைய தூதர்கள். ஆமா, அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. நம்ம வளர வளர தானே நம்ம உணர்வே மங்குது. 2 வயசுக்குள்ள இருக்கிற உணர்வே ஸ்பெஷல் தெரியுமா? வளர வளர ஸ்தோத்திரம் உணர்வெல்லாம் மங்கி அறிவு கூடுது. அறிவு குறையணும், உணர்வு பெருகணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து பிள்ளைங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க. எங்க அப்பா குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டார். ஸ்தோத்திரம். கொஞ்சம் அல்வா வாங்கி கொடு. எங்க அப்பா அல்வா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு முட்டை கூட கொடுத்துருங்க. எங்க அப்பா என் மேல எவ்வளவு உயிரா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் அவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்படுற மனசு. ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, தாவீது ஒரு சின்ன பையன். அவன் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான். நிற்கும்போது அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு பெரிய ஒருத்தன் அவ்வளோ பெரிய ஒரு தெய்வத்தை நிந்திக்கிறானே இந்த சின்ன பையன். கோலியாத்தை பார்த்து இவனுக்கு தோணுது, அவ்வளோ பெரிய தேவனை பார்த்து இவன் நிந்திக்கிறான், இவன் ஏமாத்துறான், சோட்டா பையன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம் வருது. இங்க பாருங்க, ஆச்சரியப்படுறான். என்ன ஸ்தோத்திரம். ஆமா, அது சின்ன பையனுக்கு தான் அந்த ஆச்சரியம் வந்தது. அங்க இருந்த எல்லாரும் யுத்த வீரர்கள். அவங்க எல்லாரும் கோலியாத்து பெருசா இருக்கிறத பார்க்கறாங்க. ஆனா தாவீது மட்டும்தான் சேனைகளின் கர்த்தர் பெருசா இருக்கிறத பார்த்தான். இவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பாக இந்த கோலியாத் ஏமாத்திரம். அவன் ஆச்சரியமா பார்த்தனால தான் அன்னைக்கு அசாத்தியமா ஒரு ஜெயத்தை எடுத்தான். அசாதாரணமான ஒரு ஜெயத்தை எடுத்தான். அப்படிதான் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. உலகத்துல நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒன்னொன்னு பெருசா தோணும். யோசிக்கவே கூடாது. சத்துருவை யோசிக்கவே கூடாது. அவனை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோன்னா அவன் பெரிய ஆள் மாதிரி காட்டுவான். ஒத்த காசுக்கு லாய்க்கு இல்லாதவன். அல்லேலூயா. என் தெய்வம் கண்மலை. ஆமா, சும்மா பார்த்தாலே தெரிவாரு, சும்மா கூப்பிட்டாலே வந்துருவாரு. ஒரு தடவை அல்லேலூயான்னு சொல்லு. ஆச்சரியப்பட்டாங்க.
இவ்வளோ பெரிய தேவனை இவன் இப்படி பேசுறானேன்னு ஒரு ஆச்சரியம். உடனே அந்த ஆச்சரியத்தில் அவன் என்ன செஞ்சானோ ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துட்டார். அவன் பூன்னு ஊதி இருந்தா கூட கோலியாத்து பொத்துன்னு விழுந்திருப்பான். நமக்கு எல்லாம் சொல்லணுமே, அப்புறம் நம்மளும் பூன்னு ஊத ஆரம்பிச்சிருவோமேன்னு சொல்லிட்டு என்னத்தையோ கல்லை எடுத்துட்டு வருவோன்னு அவன் பாட்டு எடுத்துட்டு வந்தான். இல்லைன்னா அவன் ஆச்சரியப்பட்டதுக்கு இலை அப்படின்னா அவன் உருகி விழுந்திருப்பான். எத்தனை பேர் நான் சொல்றதை விசுவாசிக்கிறீங்க? சின்ன பிள்ளை மாதிரி ஆண்டவர் ஆச்சரியமா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சும்மா சாதாரணமா இருக்கும். இந்த உலகம் பெருசா இருக்கா? நாளைக்கு தான் தெரியும் பாஸ்டர், இந்த வாரம் தான் தெரியும் பாஸ்டர். இந்த உலகம் சின்னதா பெரிய, பயப்படாதீங்க, நாளைக்கு ரொம்ப சின்னதா அந்த உலகம் தெரியும். நீ சின்ன பிள்ளை மாதிரி இருந்தா இந்த உலகம் சாதாரணமா தெரியும். நீ எளிதாய் கடந்து போவாய். நீ சம்பூரண ஆசீர்வாதத்தோடு முடிய தேவன் உதவி செய்வார். ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியான உள்ளம். சின்ன பிள்ளைங்க இருதயம் எப்படி மகிழ்ச்சியான இருதயம். எலிசபெத் மரியாளை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்ட உடனே வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை களிப்பா என்ன செஞ்சது? துள்ளினது. என்ன செய்யணும்? சின்ன பிள்ளை இருதயம் உள்ளவர்கள் தேவனை எப்பவும் களிப்பா துள்ளுவாங்க. அறிவு பெருத்தவன் அசைய மாட்டான். துள்ளுகிறவன் சின்ன பிள்ளைய மாதிரி இருக்கிறான்னு அர்த்தம். சின்ன பிள்ளை மாதிரி மாறினா நீங்க எப்பவும் கலகலன்னு இருப்பீங்க, எப்பவும் துள்ளிட்டு இருப்பீங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இந்த இதெல்லாம் நீங்கள் வச்சு ஸ்டடி பண்ணுங்க. நான் சொல்கிறேன் சும்மா சாதாரண வார்த்தைக்கு, இதெல்லாம் பெரிய தெய்வீக ஆராய்ச்சி. வசனம்லாம் இதை ஒன்றை வச்சு ஒரு 4 PhD வாங்கலாம். நான் சும்மா பேசலை. தேவன் உங்களுக்கு அறிவு கொடுத்தாருன்னா இந்த வசனங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆமாம், சின்ன பிள்ளை மாதிரி கற்றுக்கொள்ளுங்க. நானும் அப்படி தான் கற்றுக்கொள்ளும். எந்த அதனாலும் டாப் 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 ஸ்தோத்திரம். இதை அங்கே போட்டு அதை இங்கே போட்டு இதை இங்கே போட்டு அதை வாசிக்கும் போது அப்படியே மெய் சிலிர்க்கும். ஆமாம், அதை பேசணும்னு கூட இல்லை. அதை பார்த்த உடனே எனக்குள்ள உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர அப்படியே புல் அரிக்கும், ஒரு கொண்டாட்டம் வந்துடும். செல்லு, நம்ம உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் பழசா போகுமா, வயசாயிரும். 50 வயசு ஆகும்போது 50 வயசுக்காரனுடைய செல்லு மாதிரி இருக்குமா. ஆனால் இந்த வசனத்தின் ரகசியத்தை படித்த உடனே நம்ம செல்லெல்லாம் வாலிபனுடைய செல்லா மாறிடும். வியாதியே வர. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு தடவை அல்லேலூயான்னு சொல்ல. ஆமா, உங்க செல்லெல்லாம் மாத்திர மருந்த தான் தேவன் வசனமா சபையில பேசுகிறார். இயேசு பிள்ளை எப்பவும் சந்தோஷமா துள்ளி குதிச்சிட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, எனக்கு முட்டு வலிக்கு, என் உடம்பு பெருத்துருச்சு. பெருத்தா என்ன, யானை என்ன வாழ்க்கையில துள்ளாமலா இருக்கு. அதுக்கு சந்தோஷம் வந்ததுன்னா அது வர்ற வரத்து. ஸ்தோத்திரம். யானையே அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம், அது வந்து பிரைஸ் தள்ளாடி நீங்க ஆராதனை நடத்தினா எப்படி இருக்கும்? இப்போ சின்ன பிள்ளையா நம்ம மாறிட்டோம்னா நம்ம உடம்பு சைஸ் எல்லாம் பிரச்சனையே இல்லை, நம்ம வியாதி பிரச்சனையே இல்லை, நம்ம வயசு பிரச்சனையே இல்லை. துள்ளி குதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கடைசியா ரொம்ப முக்கியமா ஸ்தோத்திரம், இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீ அப்படியே கலக்குன்னு கலக்கிருச்சு. சின்ன பிள்ளைங்க பெரியவங்களை ரொம்ப மதிக்கிறவங்க. இங்க பாருங்களேன், நீங்களே யோசித்து பாருங்க. நானா எனக்கு மேல 1 வயசு கூடினவங்கனாலும் அண்ணே அவங்க பெரியவங்க அப்படின்னு சின்ன வயசுல நினைச்சிருக்கிறேன். 1 வயசு கூடினவங்கனாலும் அவங்க பெரியவங்க, அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு மதிச்சிருக்கிறேன். சின்ன பிள்ளைங்கனாலே பெரியவங்களை மதிக்கிறவங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்களை மதிக்கிறவங்க. பாருங்க, இயேசு சின்ன பிள்ளையா இருந்தபோது என்ன செஞ்சார் தெரியுமா? ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு? பெற்றோருக்கு. யாருக்கு? இயேசு பெற்றோருக்கு எப்படி இருந்தாரா? கீழ்ப்படிந்திருந்தார். எங்க அவர் இயேசு உலகத்தையே படைச்சவர். ஸ்தோத்திரம். அவங்க அம்மாவை படைச்சவர், அவங்க அப்பாவை படைச்சவர். அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய
ஸ்தோத்திரம். கெத்து இருக்கும், பெருமை இருக்கும். ஸ்தோத்திரம். எனக்கா சோறு தர மாட்டியம்மா அப்படின்னு வச்சு இவருக்கு என்னன்னாலும் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் சிறு பிள்ளையாக இருந்தபோது தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நமக்கு என்ன அனுபவம் என்ன இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளை மாதிரி கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். பெரியவங்க அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களோ படாதவங்களோ புரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்டவங்களோ படாதவங்களோ பெரியவங்களை கண்டா மதிக்கணும். ஒரு வயசு உங்களுக்கு மேலே இருந்தாலும் அவங்கள கனம் பண்ணணும். அதுதான் சின்ன பிள்ளை. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கலாம், வயசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் இயேசு பிள்ளை.